Hi friends, in this class we will talk about director disqualification. So, Companies Act 2013 Board of Directors chapter. So, in this video, we will director provisions discuss intro. So, in this video, director disqualification. Okay, so director disqualification section 164 clear cut provision. So, director disqualification ஒரு டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவரை நம்ம கம்பெனில அப்பாயின்ட்மென்ட் பண்ணனும்னா அவர் குவாலிஃபைடா அப்படிங்கறத பார்க்கறத விட அவர் டிஸ்குவாலிஃபிகேஷன் எதுவும் இருக்குதாங்கறத செக் பண்ணுவாங்க. ஓகேமா? சோ ஒருத்தர் வந்து கம்பெனில டைரக்டர் சேக்குறீங்க, அவர் ஐஎன்எஸ் தீவிரவாதியா இருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவரை கம்பெனி டைரக்டரா சேர்த்தா அடுத்த நிமிஷம் உள்ள டெரரிஸ்ட் உள்ள என்டர் ஆவாங்க. ஸோ வேற லெவலில் அங்கே வந்து பெரிய லெவலில் கிரைம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ டைரக்டரோட டிஸ்குவாலிஃபிகேஷன் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லை, ஒரு மெம்பர் கிட்ட டிஸ்குவாலிஃபிகேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா அவரை டைரக்டரா அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் படிச்சிருக்கணும், பிகாம் படிச்சிருக்கணும், யூஜி, பிஜி படிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி எந்த குவாலிஃபிகேஷனுக்கும் தேவைப்படாது. பட் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த டிஸ்குவாலிஃபிகேஷனும் இருந்திருக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 164 சப்செக்ஷன் 1ல அவர் வந்து ஜென்ரல் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஜென்ரலாக இருக்கக்கூடிய டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்சவுண்ட் மைண்ட்னா எந்த டெசிஷனும் எடுக்க முடியாமல் ஒரு மைண்ட் அளவில், ஓகே, ஸோ மைண்ட் அளவில் பாதிக்கப்பட்டவங்க, ஸோ மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இல்லை டிஸ்டர்ப்டாக இருக்கிறவங்க, ஸோ எந்த டெசிஷனுமே ப்ராப்பராக எடுக்காமல் டிஸ்டர்ப்டாக மைண்ட் இருக்கக்கூடியவங்க, ஸோ அவங்க வந்து டிஸ்குவாலிஃபைடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட். ஓகேங்களா? அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட்னா யார்கிட்டயா கடன் வாங்கி அந்த கடனை திரும்ப செட்டில்மெண்ட் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ ஒரு லோன் வாங்கியிருக்காங்க, கிரெடிட்டார் கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாங்க, அதை செட்டில்மெண்ட் பண்ண முடியல. ஸோ அப்படி இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுமே என்ன பண்ண முடியாது, டேரக்டராக ஆக முடியாது. நெக்ஸ்ட் வந்து மாதிரி இன்சால்வன்சி அப்ளிகேஷன் பெண்டிங். சப்போஸ் நம்மள இன்சால்வன்ட் சொல்லி கேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்சிஎல்டி கிட்டக்க இல்லை கோர்ட்டு கிட்டக்க கேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த இன்சால்வன்சியோட கேஸ் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்சால்வெண்ட்டா என்னங்கிறது தெரியும். ஓகே, ஸோ கேஸ் வந்து போயிட்டுருக்கு. நான் வந்து ஒரு கிரெடிட்டார் கிட்ட 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் திரும்பி கொடுக்கலான்னு உடனே கிரெடிட்டார் வந்து கேஸ் வந்து போட்டிருக்காரு. ஸோ கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ நான் வந்து டேரக்டர் ஆக முடியுமான்னு கேட்டால் டேரக்டர் ஆக முடியாது. ஓகே, அப்புறம் நான் வந்து அஃபென்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ அஃபென்ஸ்னா என்னது, ஏதாச்சும் ஒரு கிரைம் பண்ணியிருக்கிறேன், மாரல் டர்பிடியூட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் கன்விக்டட். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்கிறேன், இல்லை கம்பெனிஸ் ஆக்டை மீறி ஒரு விஷயம் கிரைம் வந்து பண்ணியிருக்கிறேன், கிரைம் பண்ணி நான் வந்து கன்விக்டட் ஆகிட்டேன். கன்விக்டட்னா என்னது, நான் கிரைம் பண்ணேன், ஸோ அதுக்கு வந்து சாட்சி இருக்குது. ஓகேங்களா? ப்ரூஃப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் அஃபென்ஸ் ஆகி மால் ப்ராக்டிஸ் பண்ணி கம்பெனிஸ் ஆக்டை வந்து மீறி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறேன். ஸோ கன்விக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னா நானுமே டேரக்டராக அப்பாயின்மெண்ட் ஆக முடியாது. ஓகே, ஸோ நாட் டிஸ்குவாலிஃபைடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆர் ட்ரிபுனலோட ஆர்டர் பேஸ் பண்ணி, இப்போ சப்போஸ் இப்போ இந்த பெர்சனை கோர்ட் ஆர் ட்ரிபுனல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெர்சனை டேரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை நேம் வந்து லிஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பெர்சனையும் நம்ம வந்து டேரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெர்சன் ஆல்ரெடி வந்து நிறைய கிரைம் வந்து பண்ணியிருக்கலாம், இல்லை பெரிய லெவலில் தப்பு வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க. ட்ரிபுனலும் கோர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெம்பரை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பெர்சனை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு கால் மணியை வந்து 6 மந்த்தாக பே பண்ணலை. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் கம்பெனியில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி, ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஜானில் கால் பண்ணியிருக்காங்க. கால் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா வருது. ஓகே, ஸோ நம்ம வந்து ஷேர் வாங்கியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கால் வந்து எப்போ பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஜனவரியில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 1 lakh வந்து கால் அமௌண்ட்டை. ஸோ இதை நம்ம 6 மந்த்தாக, அதாவது கால் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜானில் கால் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஜானில் நம்ம பே பண்ணியிருக்கணும், அதான் டியூ டேட். ஓகேங்களா? ஸோ 6 மந்த் மீன்ஸ் 30th June 2025 வரைக்கும் நம்ம இந்த கால் மணியை பே பண்ணவே இல்லை அப்படின்னா நம்ம வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆஸ் ஏ டேரக்டர். ஓகேங்களா? ஸோ கால் மணியை 6 மாதமாக நம்ம பே பண்ணவே இல்லை அப்படின்னா disqualified as a director. And offense under section 188 section நம்ம பார்ப்போம். ஸோ அதில் அஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டின் நம்பர் வந்து நாட் அலோட் அண்டர் செக்ஷன் 154. ஓகே, ஸோ டின் நம்பர் நாட் அலாட்டட். இப்போது டேரக்டராக இருக்கணும் அப்படின்னா எனக்கு டின் நம்பர் வேணும். ஓகே, ஸோ டின் நம்பர் எனக்கு அலாட் ஆகலை அப்படின்னா
ஃபஸ்ட்டு நான் ஒரு கம்பெனியில் டேரக்டர் ஆகணும்னா டின் நம்பருக்கு நான் அப்ளை பண்ணணும். அவங்க வந்து டின் நம்பர் எனக்கு அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் டேரக்டர் ஆக முடியும். ஓகேண்ணா. ஸோ நான் அப்ளை பண்ணி எனக்கு அலாட் ஆகலை அப்படின்னா என்னோட பர்டிகுலர்ஸில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு டின் நம்பர் இன்னும் அலாட் ஆகலைன்னு அர்த்தம். ஓகே. ஸோ டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு ப்ராப்பராக இருந்துச்சு, நம்ம சப்மிட் பண்ணக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வெரிஃபை பண்ணிட்டு அது எல்லாம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா டின் நம்பர் வந்து நமக்கு அலாட் பண்ணுவாங்க. அப்படி நமக்கு இன்னும் அலாட் ஆகலை அப்படின்னா we are disqualified. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் டைரக்டர்ஷிப் எக்ஸீட்ஸ் அண்டர் செக்ஷன் 165. ஓகே. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர். ஓகே. ஸோ ஆக்சுவலி பப்ளிக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ 15 டேரக்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை தாண்டி ஓகே டேரக்டர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஷிப் ஸோ இப்போ நான் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா 10 பப்ளிக் கம்பெனியில் நான் வந்து டேரக்டராக இருக்க முடியும். ஓகே. ஸோ ஒரே டைமில் இப்போ நான் வந்து டேரக்டராக இருக்கிறேன். ஓகே. ஸோ ஸ்மார்ட் நோட்ஸ் பிரைவேட் லிமிட்டில் டேரக்டராக இருக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் ஒரு 10 கம்பெனிஸுக்கு வந்து நான் டேரக்டராக இருக்க முடியும். 10 கம்பெனிஸில் நான் ஆல்ரெடி இருக்கேன். ஸோ இப்போ இன்னொரு கம்பெனியில் நான் டேரக்டர் ஆக முடியுமா? ஐ ஆம் டிஸ்குவாலிஃபைடு ஃபார் 11th கம்பெனி. ஓகே. ஸோ ஒரு பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 கம்பெனிக்கு மட்டும் தான் டேரக்டராக இருக்க முடியும். ஓகே. அட் த சேம் டைம் 10 கம்பெனிக்கு மட்டும் தான் டேரக்டராக இருக்க முடியும். ஆல்ரெடி 10 கம்பெனியில் டேரக்டராக இருக்கிறாங்க. ஸோ 11வது கம்பெனியில் டேரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார். ஓகே. ஓகே. ஸோ இதான் செக்ஷன் 164(1). ஸோ ஜென்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அன்சவுண்ட் மைண்ட் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சால்வெண்ட் ஆயிருந்திருப்பாரு. அந்த இன்சால்வெண்ட் அப்ளிகேஷன் கோர்ட்டில் வந்து போயிட்டு இருக்கும், பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அவருமே டிஸ்குவாலிஃபைடு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் அஃபென்ஸ் வந்து பண்ணியிருப்பாரு, கம்பெனிஸ் ஆக்ட் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் கன்விக்ட் ஆயிருப்பாரு. ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபைடு. நெக்ஸ்ட்டு ட்ரிபுனல் ஆர்டர், கோர்ட் ஆர்டர் இல்லை ட்ரிபுனல் ஆர்டர் பேஸ் பண்ணி ஒரு டேரக்டரை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் அமௌண்ட் வந்து 6 மாதமாக பே பண்ணல அப்படின்னா அவரும் டிஸ்குவாலிஃபைடு. அதுக்கப்புறம் 188 படி அஃபென்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 180னா ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோசர். ஓகே. ஸோ ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோசர் பற்றி நீங்கள் ஃபைனல் லாவில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோசர்னா என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் மெம்பராக இருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அந்த கம்பெனியில் ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. மீட்டிங் நடந்துகிட்ருக்கிறப்போ அந்த இடத்துல நான் ரிலேட்டட் பார்ட்டியாக இருந்தேன்னா அந்த மீட்டிங்கை நான் அட்டென்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதுதான் செக்ஷன் 188. சப்போஸ் நான் ரிலேட்டட் பார்ட்டியாக இருந்து நான் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அது அஃபென்ஸ். கிளியரா? ஏன்னா இப்போ ரிலேட்டட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸோ அவங்கள்ட்ட ஒரு பில்டிங் இருக்குது. ஓகே. பில்டிங் வந்து 100 crore. இந்த பில்டிங்கை யாருக்கு வந்து சேல் பண்ணுறாங்கன்னா ஏங்கிற பெர்சனுக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த பில்டிங்கை சேல் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் மெம்பர்ஸோட ஓஆர் இல்லை எஸ்ஆர் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ டெசிஷன் எடுக்கிறாங்க. ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் இதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ பில்டிங்கை ஏங்கிற பெருசுக்கு நம்ம சேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஏவோட ரிலேட்டிவ் இந்த கம்பெனியோட மெம்பர். ஓகே. ஸோ ஏவோட ரிலேட்டிவ் வந்து கம்பெனியோட மெம்பர். இப்போது இந்த கம்பெனியோட மெம்பர் இந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா யாருக்கு ஃபேவராக எடுப்பாங்க? கம்பெனிக்கு ஃபேவராக எடுப்பாங்களா இல்லை ஏக்கு ஃபேவராக எடுப்பாங்க? கண்டிப்பாக ஏக்கு ஃபேவர் தான் எடுப்பாங்க. ஓகே. ஸோ ஏவோட ரிலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிலேட்டட் பார்ட்டி. ஓகே. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் பார்ட்டியை பற்றி நீங்கள் ஃபைனலில் ஒரு செக்ஷன் 188ல் கிளியர் கட்டாக நீங்கள் படிப்பீங்க. யாரெல்லாம் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்னா என்ன பண்ணணும். ஸோ அந்த இடத்துல அந்த இன்ட்ரெஸ்டட் பர்சன்னா இந்த ரிலேட்டட் பார்ட்டி. ஓகே. ஸோ இவங்க வந்து ஓட் வந்து பண்ணலாமா? ஓகே. ஸோ இந்த டெசிஷன் எடுக்கிறப்போ இவங்க வந்து ஓட் பண்ணலாமா அப்படிங்கிறத செக்ஷன் 188ல் நீங்கள் ஃபைனலாக நீங்கள் படிப்பீங்க. ஸோ இன்ட்ருக்கு அந்த போர்ஷன் கிடையாது. ஓகே. ஸோ அந்த ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோசரில் அஃபென்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னாலுமே இவங்க வந்து டிஸ்குவாலிஃபைடு. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் செக்ஷன் 164(2). ஓகே. ஸோ 164(2)ல் இன் எனி ஆஃப் 2 பிலோ ஃபெயிலியர்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபெயிலியர் நடக்குது. என்னன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் பை கம்பெனி, அதாவது ஃபைலிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபார் 3 years. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் ஆனுவல் ரிட்டர்னும் 3 வருஷமாக ஃபைல் பண்ணல. ஓகே. 3 வருஷமாக ஃபைல் பண்ணல. அண்ட் பேமெண்ட் ஆஃப் டெபாசிட் ஆர் டிபென்ச்சர் ஆர் டிவிடெண்ட். ஓகே. ஸோ டெபாசிட் ஹோல்டர்ஸுக்கு பே பண்ணக்கூடிய டெபாசிட்டை இந்த மெச்சூரிட்டி டைமில் பே பண்ண டெபாசிட்டு டிபென்ச்சர் டிவிடெண்ட் இது 1 வருஷமாக இவங்க பே பண்ணவே இல்லை. ஓகே. ஸோ டியூ டேட் முடிஞ்சு 1 year இவங்க பே பண்ணவே இல்லை அப்படின்னா
நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் 6 months ஃப்ரம் அப்பாயின்மெண்ட். அதாவது எனி ஆஃப் த டூ பிலோ ஃபெயிலியர். சப்போஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆனுவல் ரிட்டர்ன் 3 வருஷமாக ஃபைல் பண்ணல, இல்லை டெபாசிட் டிபெஞ்சர் டிவிடெண்ட் வந்து 1 வருஷமாக அவங்க பே பண்ணல அப்படின்னா அவங்கள 6 மாதத்துக்கு டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. பட் ஆஃப்டர் 6 months வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? எதுக்கு 6 மாதத்துக்கு டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க? இப்போது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைன்னா அதுக்கு நானும் காரணம். இப்போ அந்த கம்பெனியில் நான் டேரக்டராக இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டேரக்டராக இருக்கிறேன். இப்போ அந்த கம்பெனியில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல 3 வருஷமாக, நான் இருந்து ஃபைல் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் டிவிடெண்ட் பே பண்ணல, டெபாசிட் பே பண்ணல, எதுவுமே பே பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல இந்த பேமெண்ட்டை கரெக்டாக ப்ரொசீட் பண்ணுறது டேரக்டரோட பொறுப்பு. ஸோ 6 மாதத்துக்கு டேரக்டரை டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய டேரக்டரை டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணுங்கள். ஆனுவல் ரிட்டர்ன், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. அண்ட் அட் த சேம் டைம் டிவிடெண்ட், டெபாசிட் அண்ட் டிபெஞ்சர் எல்லாத்தையுமே பே பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு தான் அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது 3 வருஷமாக ஃபைல் பண்ணல, 1 வருஷமாக பே பண்ணலன்னா இதுக்கு காரணம் யார்? அந்த டேரக்டர். ஓகே. ஸோ அந்த டேரக்டரை 6 மாதமாக வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு எந்த கம்பெனிலையுமே அவர் டேரக்டர் ஆக முடியாது. ஓகே. ஓகே. செக்ஷன் 164(3 வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கிரவுண்ட். ப்ரைவேட் கம்பெனி கேன் ஆட் அடிஷ்னல் கிரவுண்ட் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆன் தேர் ஆர்டிகல்ஸை. ப்ரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடிட் ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னோட கம்பெனியில் டேரக்டராக வர்றவங்க சிஏ முடிச்சிருக்கணும், சிஎம்ஏ முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஏஓஏல ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனி. ஸோ எனக்கு ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் உண்டு. என்ன ஆப்ஷன்னா என்னோட ஏஓஏல என்னோட கம்பெனியில் டேரக்டராக வரவங்க சிஏ முடிச்சிருக்கணும், சிஎம்ஏ இல்லை சிஎஸ் முடிச்சிருக்கணுங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன். ஓகே. குவாலிஃபிகேஷன் நம்ம வச்சுக்கலாம். ஓகே. டிஸ்குவாலிஃபிகேஷன் என்ன? இதை முடிக்காதவங்க டிஸ்குவாலிஃபைடு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 164(2)ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபெயிலியர்ஸ். இதில் வந்து கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆனுவல் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு கேஸு. ரெண்டாவது கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட், அப்புறம் டெபாசிட், அதுக்கப்புறம் டெபெஞ்சர், இது எதுவுமே 1 வருஷமாக பே பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி பே பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த கம்பெனியோட டேரக்டரை 6 மாதமாக வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு ரிமூவல் ஆஃப் டேரக்டர் செக்ஷன் 169 பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஒரு டேரக்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் உண்டு, அந்த எப்படி வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத செக்ஷன் 169 கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் பாசிபிள் போர்ட் வாண்ட் டு ரிமூவ் த டேரக்டர் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் ஹிஸ் டேர்ம். போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ், இப்போது போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு டேரக்டரை ரிமூவ் பண்ண முடியுமா? நாட் பாசிபிள். ஓகே. ஸோ போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து டேரக்டரை ரிமூவ் பண்ண முடியாது. ஏன் ரிமூவ் பண்ண முடியாது? டேரக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணது யார்? டேரக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணது ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ண ஒரு டேரக்டரை போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் ரிமூவ் பண்ண முடியுமா? முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒரு டேரக்டரை போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ டேரக்டர்ஸை யார் ரிமூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் வாண்ட் டு ரிமூவ் த டேரக்டர் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் ஹிஸ் டேர்ம். ஷேர் ஹோல்டர்ஸ் மெம்பர்ஸ் தான் என்ன பண்ண முடியும்? டேரக்டரை ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுவும் எலிஜிபிள் மெம்பர், எல்லா மெம்பருமே. இப்போ நான் போயிட்டு ஒரு டேரக்டரை ரிமூவ் பண்ணலாம்னு சொன்னால் என்னால் முடியாது. ஓகேங்களா? ஸோ நான் எலிஜிபிள் மெம்பராக இருக்கணும். எலிஜிபிள் மெம்பர்னா சென்ட் ஸ்பெஷல் நோட்டீஸ் டு கம்பெனி. எலிஜிபிள் மெம்பர் அப்படின்னா ஓட்டிங் பவரில் 1% வந்து ஹோல்டு பண்ணியிருக்கணும், ஆர் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 5 lakhs வந்து ஹோல்டு பண்ணியிருக்கணும். ஸோ இவர் தான் எலிஜிபிள் மெம்பர் அண்டர் செக்ஷன் 115. ஓகே. ஸோ 115 படி எலிஜிபிள் மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் பவர் வந்து 1% மேலே வச்சிருக்கணும், பியூசி பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் வந்து 5 lakhs மேலே வச்சிருக்கணும். இவர் தான் எலிஜிபிள் மெம்பர் அண்டர் செக்ஷன் 115. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த எலிஜிபிள் மெம்பர் கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க 14 days பிஃபோர் ஜென்ரல் மீட்டிங். சப்போஸ் ஜென்ரல் மீட்டிங் வந்து 15/4/2025 ஜென்ரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா 14 days பிஃபோர்னா 1/4/25 முன்னாடி, அதாவது 31/3/25. ஓகேவா? ஸோ 31/3/25 இருந்து முன்னாடி. ஓகே. ஸோ 14 days பிஃபோர் ஜென்ரல் மீட்டிங். ஸோ இந்த டேட்டு இதுதான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து நோட்டீஸ் வந்து கம்யூனிகேட்டுக்கு நம்ம அனுப்பலாம். ஓகே.
ஓகே, ஸோ ஜென்ரல் மீட்டிங் நடக்கிறதுக்கு 14 டேஸுக்கு முன்னாடி இந்த நோட்டீஸ், ஸ்பெஷல் நோட்டீஸ் நம்ம அனுப்பியிருக்கணும். ஸோ யார் வந்து அனுப்புவாங்கன்னா எலிஜிபிள் மெம்பர் தான் அனுப்புவாங்க. ஸோ 1% ஆஃப் த ஓட்டிங் பவர் ஆர் பியூசி 5 lakh வச்சிருக்கக்கூடிய இந்த எலிஜிபிள் மெம்பர் ஸ்பெஷல் நோட்டீஸ் வந்து கம்பெனிக்கு அனுப்புவாங்க. ஸோ எதுக்கு ஸ்பெஷல் நோட்டீஸ் வந்து என்னது, ஆக்சுவலாக ஒரு டேரக்டரை ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்பெஷல் நோட்டீஸ் அனுப்புவாங்க 14 days பிஃபோர் ஜென்ரல் மீட்டிங். காப்பி ஆஃப் இட் டு எ டேரக்டர், ஸோ அதோட காப்பியை டேரக்டருக்கும் அனுப்பிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் தான் ஒரு கம்பெனியில் டேரக்டராக இருக்கிறேன். மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கம்பெனிக்கு ஒரு ஸ்பெஷல் நோட்டீஸ் அனுப்பி என்னையை ரிமூவ் பண்ணுறதுக்கு அனுப்பியிருக்காங்க. ஓகே, ஸோ 14 days பிஃபோர் ஜென்ரல் மீட்டிங்கில் அவங்க அனுப்பியாச்சு. இப்போ கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அவங்க பேச்சை கட்டலாம் ரிமூவ் பண்ணிட மாட்டாங்க. உடனே அந்த காப்பியை டேரக்டர் எனக்கு என்னையே தானே ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஸோ எனக்கு ஒரு காப்பியை வந்து கம்பெனி வந்து அனுப்புவாங்க. ஓகே, ஹீ சென்ஸ் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் டு த கம்பெனி. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா என் மேலே எந்த தப்புமே இல்லைங்கிற ஒரு ப்ரூஃப் எல்லாமே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை எழுதி கம்பெனிக்கு நான் சப்மிட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த எலிஜிபிள் மெம்பர்ஸ் எல்லாருமே தேவையில்லாமல் என்னை ரிமூவ் பண்ணுறாங்க தேவையில்லாமல் ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் வந்து என்ன பண்ணுவேன், நான் கம்பெனிக்கு வந்து சென்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ விச் ஃபார்வர்ட் காப்பி ஆஃப் த நோட்டீஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன் டு மெம்பர்ஸ் 7 days பிஃபோர் ஜென்ரல் மீட்டிங். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ கம்பெனி கிட்டக்க எலிஜிபிள் மெம்பர் கொடுத்த நோட்டீஸ் ப்ளஸ் டேரக்டர், அந்த ரிமூவ் ஆகக்கூடிய டேரக்டர் நான் கொடுத்த ரிட்டன் ரெப்ரசன்டேஷன், இது ரெண்டையுமே சேர்த்து எல்லா மெம்பர்ஸுக்குமே சென்ட் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபார்வர்ட் பண்ணணும். இந்த காப்பியை ஃபார்வர்ட் பண்ணோம் பிஃபோர் 7 days ஆஃப் த ஜென்ரல் மீட்டிங். ஓகே, ஸோ ஜென்ரல் மீட்டிங்க்கு 7 நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கணும், நோட்டீஸோட காப்பி ப்ளஸ் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் 2 காப்பியுமே என்ன பண்ணியிருக்கணும், மெம்பர்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் மீட்டிங் நடக்கும், ஓஆர் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஓஆர் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டேரக்டரை ரிமூவ் பண்ணிடுவாங்க. கிளியரா? ஸோ இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம டேரெக்டாக ஒரு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் ஒரு டேரக்டராக ரிமூவ் பண்ண முடியாது. 14 டேஸுக்கு முன்னாடி எலிஜிபிள் மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்கணும், 14 டேஸுக்கு முன்னாடி ஸ்பெஷல் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஸ்பெஷல் நோட்டீஸ் அனுப்புனதுக்கப்புறம் கம்பெனி வந்து உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்பெஷல் நோட்டீஸோட காப்பியை அந்த டேரக்டருக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ டேரக்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டேரக்டர் வந்து அவர் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் எழுதி கம்பெனிக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவார். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 7 days பிஃபோர் ஜென்ரல் மீட்டிங்கு 7 டேஸுக்கு முன்னாடி அந்த ஸ்பெஷல் நோட்டீஸ் ப்ளஸ் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் 2 காப்பியுமே மெம்பர்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ ப்ரொசீஜர் நடந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஜென்ரல் மீட்டிங் இங்கே நடக்கும். அங்கே ஓஆர் வந்து பாஸ் பண்ணுவாங்க, டேரக்டரை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ டேரக்டரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வேக்கன்சி இருக்கும்ல, ஸோ அதை எப்படி ஃபைல் பண்ணுவாங்க. இஃப் ஸ்பெஷல் நோட்டீஸ் வாஸ் கிவன் பிஃபோர், ஸ்பெஷல் நோட்டீஸில் வேறு யாரையாச்சும் டேரக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி நோட்டீஸில் இருந்துச்சுன்னா அந்த பர்சனை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அப்பாயிண்ட் சம் ஒன் எல்ஸ் கிவன் இன் நோட்டீஸ் ஆஸ் டேரக்டர். ஓகேங்களா, ஸோ நோட்டீஸில் இன்னொரு பர்சனை, ஓகே, ஸோ இன்னொரு பர்சனை நீங்கள் டேரக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் நோட்டீஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பர்சனை டேரக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். இல்லை இஃப் நாட் கிவன் இந்த ஸ்பெஷல் நோட்டீஸில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா கேஷுவல் வேகன்சிஸ் ஃபில்டு பை த போர்டு. கேஷுவல் வேகன்சி செக்ஷன் 161(4)ல் கேஷுவல் வேகன்சி எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அந்த ப்ரொவிஷனை பேஸ் பண்ணி அவங்க ஃபில் பண்ணுவாங்க. ஓகே கிளியரா? ஸோ இது ரிமூவல் ஆஃப் டேரக்டர் செக்ஷன் 169. ஸோ திரும்ப ஒரு ரீகால் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு டேரக்டரை போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அப்போ யார் ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் மெம்பர் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ எலிஜிபிள் மெம்பர்னா யார், 1% அதை ஓட்டிங் பவர் வச்சிருப்பாங்க, இல்லை பியூசியில் 5 lakh வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க தான் எலிஜிபிள் மெம்பர். ஸோ எலிஜிபிள் மெம்பர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனிக்கு ஒரு ஸ்பெஷல் நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஸோ கம்பெனி வந்து என்ன பண்ணால் அந்த ஸ்பெஷல் நோட்டீஸோட காப்பியை டேரக்டருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்பெஷல் நோட்டீஸை அனுப்புறதுக்கு டைம் லிமிட் எப்போ, ஜென்ரல் மீட்டிங்கு 14 days பிஃபோர். ஓகேங்களா, ஸோ ஜென்ரல் மீட்டிங்க்கு முன்னாடி 14 days. ஓகே, ஸோ 14 days பிஃபோர் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும். ஸோ கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்பெஷல் நோட்டீஸோட காப்பியை டேரக்டருக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ டேரக்டர் வந்து ஒரு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் எழுதி கம்பெனிக்கு மறுபடியும் அனுப்பிடுவாங்க. ஸோ கம்பெனி அதுக்கப்புறம் 7 நாளைக்கு முன்னாடி, ஜென்ரல் மீட்டிங் நடக்கிறதுக்கு 7 நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்பெஷல் நோட்டீஸ் ப்ளஸ் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ரெண்டையுமே சேர்த்து அட்டாச் பண்ணி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க.
within 7 days of the general meeting. ஓகேங்களா? ஓகே, ஸோ பிஃபோர் 7 days ஆஃப் த ஜென்ரல் மீட்டிங்கில் இந்த ஸ்பெஷல் நோட்டீஸ் ப்ளஸ் ரிட்டன் ரெப்ரசன்டேஷனை மெம்பருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் தட் ஜென்ரல் மீட்டிங் அங்கே நடக்கும். ஸோ அங்கே ஓஆர் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓஆர் பாஸ் பண்ணிட்டு டேரக்டரை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்பெஷல் நோட்டீஸில் சப்போஸ் யாரையாச்சும் ஒருத்தங்கன்னா டேரக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஓகே, ஸோ எனக்கு பதிலாக இன்னொரு மெம்பரை வந்து டேரக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பர்சனை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் எதையுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா, ஸ்பெஷல் நோட்டீஸில் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, கேஷுவல் வேகன்சியை நார்மலாக எப்படி ஃபில் பண்ணுவாங்களோ அதே பேஸ் பண்ணி செக்ஷன் 161(4) இந்த செக்ஷனை ஃபாலோ பண்ணி கேஷுவல் வேகன்சியை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் டேரக்டர் நம்ம பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு ரிமூவல் ஆஃப் டேரக்டர் செக்ஷன் 169 நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டுமே வேறு லெவல் ப்ரொவிஷன். ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் படிங்க. ஸோ நீங்கள் ரீட் பண்ணுறப்போ, ஓகே, ஸோ வீடியோ பார்க்குறப்போ எதுவுமே உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்காது. ஸோ எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் வீடியோ முடிஞ்சு ஒரு ½ hour டைம் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும். அப்படி ரீட் பண்ணுற டைமில் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு அப்போ தான் நிறைய டவுட்ஸ் வரும். ஓகே, ஸோ அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணி தரேன். வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் மேக்ஸிமம் டவுட்டு போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்ட்ராக்டிவாக ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ட்ராக்டிவாக டிஸ்கஸ் பண்ணுறப்போ அங்கே என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஐடியாஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ நிறைய ஐடியாஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ வீடியோ பாருங்கள். எதுவும் டவுட்ஸ் வந்துச்சுன்னா கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். பாய்.